ஹாய், இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1 2025 நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நெகட்டிவ் பயாஸில் க்ளோஸ் வந்திருக்கு. எஸ்டர்டே லெவல்ஸ் வீடியோவில் நம்ம கிளியராக சொல்லியிருப்போம், எந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா எந்த லெவல் வரைக்கும் போய் க்ளோஸ் ஆகுங்கிறது கிளியராக பாயிண்ட் நம்பர் 1 சொல்லியிருப்போம். பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வீக் ஸ்டார்டிங்கில் எப்படி பார்க்கணும், வீக் எண்டில் எப்படி பார்க்கணுங்கிறது கிளியராக கொடுத்துருவோம். இன்கேஸ் வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரீசனுக்காக வீடியோ போய் பாருங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹவர்ஸில் ப்ரீமியமில் சரியான ஸ்டாப் லாஸ் எண்டிங் நடக்குது. ஈஸியாக 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் எண்டிங் நடக்குது. நம்ம மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தோம், அது வந்து சப்போர்ட்டில் இருக்கனால டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் வந்தனால கால் ஆப்ஷன் 24,700 600 கால் ஆப்ஷனும் பண்ணியிருந்தோம். ஒரு 13 to 14 பாயிண்ட்ஸ் கேஷ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே கால் ஆப்ஷன் கரெக்டாக சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம 157 எடுத்து 177 எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஒரு 20 பாயிண்ட்ஸ் கேஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம டெலிகிராம் சேனலில் கிளியராக வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்குது, பட் இருந்தாலும் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் ரீசன் என்னன்னா 24,640 to 24,600 ஆர் 580 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் எண்டிங் நடக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு சார்ட் பேட்டர்ன் எடுத்து வச்சு செக் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல ஈஸியாக நிறைய பேர் பிரேக் ஆகிற டைம் பிரேக் ஆகிரும் நிறைய டைம் ஸ்டாப் லாஸ் எண்டிங் ஆகி மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டைமில் தான் ஒரு 3:15 மேலே தான் அது பிரேக் அவுட் ஆகி ரியாக்ட் ஆயிருக்கு. அதனால மார்க்கெட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல்லாம் பிரேக் ஆச்சு அப்படின்னா நார்மலாக ஒரு S1 சப்போர்ட் S2 சப்போர்ட்லாம் பிரேக் ஆகுதுன்னா ப்ராப்ளம் இல்லை. இந்த ரொம்ப 24,620 24,480 இந்த லெவல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் லெவலில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது வெயிட் பண்ணி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறது தான் இப்போ இருக்க மார்க்கெட்டில் அட்வைசபிள். பிகாஸ் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் பிரேக் அவுட் ரீடெஸ்ட்லாம் இந்தியா விக்ஸ் வந்து 13, 14, 15 இருக்கும்போது நம்ம பண்ணலாம். பட் இப்போ 11 பிலோ இருக்கும்போது திடீர்னு பிரேக் அவுட் ஆகிற மாதிரி அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். ஏன்னா ப்ரீமியமே ஆல்ரெடி கம்மியாக இருக்கும். அதனால ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட் என்ட்ரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.